வெல்கம் டு ஐசர் அகாடமி. இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன வகுப்பில் வந்துட்டு வினா எழுத்துக்கள்னால் என்ன, வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதில் வந்துட்டு 2 வகை இருக்குது. இன்றைக்கி பார்க்குற வகுப்பில் வந்துட்டு வினா எழுத்துக்கள் வந்துட்டு 2 வகையாக பிரிக்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். சரியா? வினா எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டால் 5, வினா எத்தனை, அதாவது வினா எழுத்துக்களை வந்துட்டு வினாவை எத்தனையாக பிரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் 2 வகையாக பிரிக்கிறாங்க. அதாவது வினா எழுத்துக்கள். சரியா? வினா எழுத்துக்களை வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா 2ஆக பிரிக்கலாம். என்னென்னது அப்படின்னா அகவினா, புறவினா. என்னென்னது? வினா எழுத்துக்களை அகவினா என்றும் புறவினா என்றும் 2 டைப்பாக பிரிக்கலாம். சரியா? அது என்ன அகவினா புறவினா அப்படின்னா, அகம்னா என்னது அப்படின்னா உள்ளம், அதாவது உள்ள அப்படின்னு நமக்கு தெரியும். புறம் அப்படின்னா வெளியே அப்படின்னு நமக்கு தெரியும். அதாவது அகவினா அப்படின்னா வினா எழுத்துக்கள் வந்துட்டு அந்த சொல்லோட உள்ள இருந்து தரும், உள்ள இருந்து பொருள் தரும். புறவினா அப்படிங்கிறது சொல்லோட வெளிப்பகுதியிலிருந்து தரும். அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னா பாருங்களேன், சொல்லின் உள்ளிருந்து வினா பொருட்களை தருமாயின் அது வினா எழுத்துக்கள் எனப்படும். அதாவது இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, வினா எழுத்துக்கள் வந்துட்டு இப்போ ஒரு சொல் இருக்கு அப்படின்னா அந்த வினா எழுத்துக்கள் நீக்கினால் வந்துட்டு பொருள் தராது. அப்படி பொருள் தராத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது எதுல வரும் அப்படின்னா அகவினால இருக்கும். சரியா? அகவினா அப்படின்னா ஒரு வினா சொல் சொல்லும் போது அதுல வினா எழுத்துக்கள் 5 இருக்கு இல்லையா, அந்த 5ல் ஒரு எழுத்து நீக்கினால என்ன பண்ணாது அப்படின்னா பொருள் தராது. அப்படி பொருள் தராது இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா அகவினா அப்படின்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டு பாருங்களேன். அதாவது இதனை சொல்லிலிருந்து பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த எடுத்துக்காட்டு பாருங்க. அகவினாவுக்கு யார், ஏன், எப்படி அப்படின்னு இருக்கா. இதுல வினா எழுத்துக்கள்னா என்னது? யாருல வந்துட்டு வினா எழுத்துக்கள் என்ன? நெடில் யாவா. இப்போ வந்துட்டு இந்த யாவை நீக்கிறோம். நீக்கினா என்னது? வெறும் இரு மட்டும் இருக்கா. இருக்கு வந்துட்டு என்ன கிடையாது? பொருள் கிடையாது. அதாவது வினா எழுத்துக்கள் நீக்கினால் அது பொருள் தராது. அப்படி பொருள் தராது இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா அகவினா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இருக்கா? அடுத்து பாருங்களேன். ஏன் அப்படின்னு இருக்கா. இல்லை வினா எழுத்து என்னது? நெடில் ஏவா. நெடில் ஏவை எடுத்துட்டா என்ன வரும்? வெறும் இன்னும் மட்டும்தான் இருக்கும். அப்போ அகவினால என்ன பண்ணாது அப்படின்னா வினா எழுத்துக்களை நீக்கினால் பொருள் தராது. அடுத்து எடுத்துக்காட்டு பாருங்க. எப்படி அப்படின்னு இருக்கா. இதுல என்னது? வினா எழுத்து குறில் ஏவா. ஏவை எடுத்துட்டா படி அப்படின்னு இருக்கு. அப்போ அதுக்கும் பொருள் இல்லை. அப்போ அகவினானா ஒன்றும் இல்லை, சொல்லின் உள்ள இருந்து வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா பொருளை தரும். அதுல வினா எழுத்துக்கள் நீக்கினால் வந்துட்டு என்ன தராது அப்படின்னா பொருள் தராது. அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா அகவினா அப்படின்னு அர்த்தம். அப்போ புறவினா வந்துட்டு அதுக்கு ஆப்போசிட் அப்படியே. அதாவது வினா எழுத்துக்கள் நீக்கினாலும் என்ன பண்ணும் அப்படின்னா பொருள் தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லின் புறத்தே இருந்த வினா பொருளை தருமாயின் அது புறவினா எனப்படும். அதாவது சொல்லுக்கு வெளியே. இதனை சொல்லிலிருந்து பிரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சொல்லிலிருந்து பிரிக்க முடியாது. அப்படி பிரிக்க முடிஞ்சாலும் பொருள் தந்துச்சு அப்படின்னா அது புறவினா. பொருள் தரல, வினா எழுத்துக்கள் நீக்கி பொருள் தரல அப்படின்னா அது அகவினால வந்துடும். சரியா? அடுத்து இதுக்கு எடுத்துக்கிட்டு பாருங்களேன். அவனோ அப்படின்னு இருக்கா. அவனோ ஃபர்ஸ்ட் எடுத்துக்காட்டு என்ன? அவனோ. இதுல வினா எழுத்து என்ன அப்படின்னா அவனா, அவனோ. சரியா? இதுல வினா எழுத்து என்னது? ஓ தானே. அப்போ இது எப்படி எழுதுவோம்? அவன் கூட்டல் ஓ அப்படின்னு எழுதுவோமா? அப்போ வினா எழுத்துக்கள் இங்க என்னது? ஓ, நெடில் ஓ. நெடில் ஓ நீக்கிட்ட என்ன தருது? அவன் அப்படிங்கிற பொருள் தருதா? அவன்னா ஒரு ஆண்பாலை குறிக்குது. அதாவது புறவினா அப்படின்னா வினா எழுத்துக்கள் நீக்கினாலும் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா பொருள் தரும். அடுத்து எடுத்துக்காட்டு பாருங்களேன். எப்பொருள்னு இருக்கா. எப்பொருள். இதுல வினா எழுத்து என்னது? குறில் ஏ. இதை நீக்கினா என்ன இருக்கு? வெறும் பொருள் மட்டும் இருக்கா. அப்போ பிரித்தால் வந்துட்டு என்ன தருது அப்படின்னா பொருள் தருது. அப்படி பொருள் தந்துச்சு அப்படின்னா அது என்னது அப்படின்னா புறவினா. சரி, அடுத்து பாருங்களேன். இன்னும் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு. கல்வனோ அப்படின்னு இருக்கு. கல்வனோ. இப்ப கல்வனாவை எப்படி பிரிச்சு எழுதுவோம் அப்படின்னா கல்வன் கூட்டல் ஓ அப்படின்னு பிரிச்சு எழுதுவோமா? இப்ப இதுல வினா எழுத்து என்னது அப்படின்னா நெடில் ஓ. அப்போ அந்த நெடில் ஓவை எடுத்துட்டா நமக்கு என்ன பொருள் தரும் அப்படின்னா கல்வன் அப்படிங்கிற பொருள் தரும். கல்வன்னா திருடன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்போ பொருள் தருது. ஒன்றும் இல்லை. அகவினா அப்படின்னா சொல்லின் உள்ளிருந்து வந்துட்டு என்ன தரும் அப்படின்னா பொருள் தரும். வினா எழுத்துக்கள் நீக்கினால் வந்துட்டு பொருள் தராது. சரியா? அது என்னது அப்படின்னா அகவினா. புறவினா வந்துட்டு
வினா எழுத்துக்களை நீக்கினாலும் வந்துட்டு என்ன தரும் அப்படின்னா பொருள் தரும். சரியா? இந்த 2 டாபிக்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்துடும். அதாவது வினா எழுத்துக்கள் வந்துட்டு மொத்தம் எத்தனை அப்படின்னா 5. சொல்லின் முதல்ல வருது, இறுதியில வருது. அப்புறம் சொல்லின் முதல்லயே வந்துட்டு முதலிலும் வரும், இறுதியிலும் வரும் ஒரு வினா எழுத்து. அது என்ன அப்படின்னா நெடில் ஏ. சரியா? அடுத்த கிளாஸ்ல வந்துட்டு அடுத்த டாபிக் பார்க்கலாம். நன்றி.